வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய எந்திரம். முத்தாயிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க அந்த காலனில வாழ்றவங்க இல்லை. அப்படியே வாழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு அவளை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு 5 வயசுக்கு மேல 10 வயசுக்கு கீழே ஒரு மகனோ இல்லை ஒரு மகளோ இருந்திருந்தா அந்த பிஞ்சு மனசு அவளை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கும். அது போகட்டும், அந்த முத்தாயி என்ன தேவலோக பொண்ணான்னு கேட்டா அவளை என்னன்னு சொல்ல, பாசம், கனிவு, அன்பு, ஆதரவு இதெல்லாம் காட்டுற பாட்டின்னு சொல்லலாமா? இல்ல, அவ ஒரு எந்திரம். அந்த காலனில 30 வீடுகள் கிட்ட இருக்கும். சராசரியா கணக்கெடுத்தா கூட அவ துணையோட பள்ளிக்கு போக வேண்டிய பருவத்துல உள்ள பிள்ளைங்க வீட்டுக்கு ஒன்று தேரும். நாள் முழுக்க அந்த வீட்டு வராண்டால நின்று பார்த்தா அந்த காலனில இருக்கிற எல்லா வீடுகளையும் கவனிக்க முடியும். காய்கறிக்காரர்களை, பிச்சைக்காரர்களை, பள்ளிக்கு போகிற மாணவ மாணவிகளை, சமயங்கள்ல குறிப்பா பெண்களை கவனிச்சுட்டு நிற்கிறது ஒரு அருமையான பொழுதுபோக்கு. சில பெண்கள் சில சமயங்கள்ல அந்த வராண்டாவை பார்ப்பாங்க. வராண்டால நின்றுட்டு இவனும் பார்ப்பான். பார்த்து பார்த்தே பழகின சிநேகிதிகள் இவனுக்கு ஏராளம். ஆனா அவன் பேசவோ பழகவோ ஆசைப்பட்டதில்ல. அதுல சில பேர் அவனை விரும்பினாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த வட்டாரத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இவனை நல்லா தெரியும். இவனுக்கும் எல்லாரையும் தெரியும். ஆனா இவன் பார்த்தும் அவனை பார்க்காத, ஒருத்தங்க நின்று பார்க்கறது கூட தெரியாத ஒரு பிறவி அங்க உண்டுன்னா அது 60 வயசை தாண்டின அந்த முத்தாயி ஒருத்தி தான். அந்த காலனிக்கு அவன் குடி வந்து 7 வருஷமா முத்தாயியே தெரியும். பஞ்சு போல நரைத்த முடி, பழுத்த சருமம், குழி விழுந்து தொங்கிய கன்னங்கள், இன்னும் பற்கள் இருக்கு. நல்ல உயரமானவளா இருந்திருக்கணும். வாழ்க்கையோட சுமையால இப்போ கூனி குறுகி போயிட்டா. அந்த காலனில இருக்கிற மணிக்கூண்டுல 9 மணி அடிக்கும் போது வருவா. அவளோட நடையில எப்பவுமே ஒரு வேகம், அவசரம். வாழ்க்கைய கடக்கிறதுக்காக இப்படி பறக்கிறாளா என்ன? இல்ல, அவளோட இயல்பே அப்படித்தான். வாழ்க்கை நடக்க நடக்க மாளாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது தனிப்பட்டவரோடதா? அது இந்த மனித சமூகத்தோட ஆதி அந்தமில்லா சரிதை. அதை பற்றியெல்லாம் அவள் சிந்திக்கிறது இல்லை. ஏன் நேரம் இல்லையான்னு கேட்டா, நேரம் உள்ளவங்கெல்லாம் சிந்திக்க முடியுமா? சிந்தனையை விளக்கவே முடியாது. அவளை பார்த்தா எதை பற்றியும் சிந்திக்கிறவளா தெரியல. இந்த முத்தாயி இருக்கிறாளே, தினமும் காலையில் 9 மணிக்கு வருவா. அவசரமாக வருவா. வரும்போதே பாலா பாலா நேரமாச்சு, புறப்படலையா அப்படின்னு அவளோட குரல் 4 வீட்டுக்கு கேட்கும். பாலாங்கிற அந்த சின்ன பையன் வீட்டில இருந்து அவனோட பேகையும் தோல்ல மாட்டிக்கிட்டு ஷூ சாக்ஸை கூட ஒழுங்கா போடாம வந்து நிற்பான். அதையெல்லாம் அவ கவனிக்கவே மாட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு ஷூவை காலில் மாட்டி விட்டுட்டே அடுத்த வீட்டு வாசல்ல போய் நின்று ஷங்கர் ஷங்கர் அப்படின்னு கூப்பிடுவா. ஷங்கர் அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பான். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு முத்தாயி குரல் கொடுப்பா. சாப்பிட்ட வாயை கூட கழுவாம அவன் ஓடி வருவான். அவனையும் கூட்டிட்டு அடுத்த வீட்டுக்கு போய் கௌரி, ராமு அப்படின்னு கூச்சல் போடுவான். இப்படி 20-30 பிள்ளைகள் புடைசூழ அரை மணி நேரத்துல காலனியை காலி பண்ணிட்டு போயிடுவா முத்தாயி. அந்த சில நிமிஷங்கள்ல அந்த வானத்து மோகினியே கீழே இறங்கி வந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு பார்வை எங்கேயுமே திரும்பாது. அந்த குட்டி குட்டி பிஞ்சு குழந்தைகள் அழகா பள்ளிக்கூடம் போறத பார்த்து ரசிப்பான். நெஞ்சில காய்ச்சி போன திருடுகள் கூட அந்த பிஞ்சு குழந்தைகளை பார்த்தா இழகி போயிடும். கவிஞனோட கற்பனைகளை எல்லாம் தோத்து போகச் செய்கிற மானுட சாதியின் பிஞ்சு பருவ கனவுகள் மின்னுற அந்த குழந்தைகளோட கண்களை கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? நாம பேசுற அறிவாற்றலும் பரிதாபங்களும் அந்த கண்ணொளி முன்னால மண்டியிடத்தான் வேணும், இல்லையா? இவனுக்கு அந்த முத்தாயி மேல அளவு கடந்த வெறுப்பு. அவ என்ன மனுஷியா, பெண்ணா, தாயா? ச, எந்திரம். அந்த குழந்தைங்களோட முகத்தை அவ ஒரு தடவை பார்த்திருப்பாளா? கனிவா ஒரு முறை தான் பேசியிருப்பாளா? பார்த்து பதனமாத்தான் கூட்டிட்டு போறாளா? அந்த குழந்தைங்கள ஆட்டு மந்த போல ஓட்டிட்டு போறா. அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறா. அவங்கள அலங்கோலமா, அவங்களோட அழகான தோற்றத்தை எல்லாம் கெடுத்து இழுத்துட்டு போறாளே. இவளை நம்பி இவ குரல் கேட்டதும் தங்களோட குழந்தைங்கள இவ கூட அனுப்புறாங்களே. இவங்கெல்லாம் என்ன பெத்தவங்க? ஆமா, இந்த முத்தாயி ஒரு எந்திரம். அந்த எந்திரம் காலையில 9 மணிக்கு பிள்ளைங்களை அள்ளிக்கிட்டு போகும். மாலை 4:30 மணிக்கு அவ்வளோ குழந்தைங்களையும் கொண்டு வந்து கொட்டும்.
அந்த காலனிக்கு அடுத்த தெருவில் இருக்கிற கான்வென்ட்ல அதுக்காக அந்த எந்திரத்துக்கு 15 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்குறாங்க. ஆயான்னு பட்டம் பெற்ற அந்த எந்திரம்தான் முத்தாயி. அன்னைக்கும் வழக்கம் போல இவன் வராண்டால நின்றுட்டு இருந்தான். அதோ ஒரு வானவில் வருது. அது 9ஆம் நம்பர் வீட்டில இருந்து வருது. இவன் அந்த காலனில இருக்கிற இளம் பெண்களுக்கு எல்லாம் ஒரு நிக்நேம் வச்சிருக்கான். இந்த 9ஆம் நம்பர் வீட்டுக்காரு எப்பயுமே வண்ணமயமான உடைகளைத்தான் போட்டுப்பா. அதனாலதான் அவளுக்கு அந்த பெயர். இவனை கடந்து போகும்போது அவ நடையில ஒரு வேகம், படபடப்பு. இவனை நெருங்க நெருங்க அவ தலை தாழ்ந்து குனிஞ்சு போகும். அவளை எட்டி பிடிக்கிற மாதிரி வர்றாளே, இவ தான் லைட் ஐஸ். இவ பார்க்காத மாதிரியே தான் மார்போட வச்சிருக்கிற புத்தகங்களை பார்த்துட்டே வருவா. கிட்ட வந்ததும் நேருக்கு நேர ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் குனிஞ்சுட்டே போயிடுவா. அந்த எதிர் வீட்டு ஜன்னல்ல கையில பத்திரிக்கையோட படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இவனையே பார்க்கறாளே, அவ தான் ஃபோக்கஸ் லைட். இந்த ஸ்டேஜ்லலாம் ஒருத்தரை மட்டும் சுத்திட்டு வருமே ஒரு ஒளி, அதுபோல இவளோட கண்கள் வராண்டால இருக்கிறவனையே சுத்தி வரும். பாலா, பாலா, நேரமாகிட்டு, புறப்படலையா? முத்தாயியோட குரல் கேட்டது. இதுக்கு மேல அவன் ஏன் அந்த பெண்களை பார்க்க போறான்? அந்த பிஞ்சுகளை பார்த்து ரசிக்க போறான். இதோ இப்ப ஓடி வர போறான் பாலா. முத்தாயி பாலா வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருந்தா. பாலா, பாலா. உள்ள இருந்து பாலாவோட தாய் வர்றா. ஆயா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வரமாட்டான். அவ சொல்லி முடிக்கல. சங்கர், சங்கர் அப்படின்னு கூப்பிட்டுட்டே அடுத்த வீட்டுக்கு போயிட்டா. சி, இவெல்லாம் என்ன ஜென்மமோ! குழந்தைக்கு என்னன்னு உள்ள போய் பார்க்க மாட்டாளா? சரி, பார்க்க வேண்டாம், உடம்புக்கு என்னன்னு கேட்கவாத வேணாமா? ஐயோ பாவம், பாலனுக்கு உடம்பு என்னாச்சோ அப்படின்னு இவனுக்கு மனம் பதப்பதச்சுது. முத்தாயி வழக்கம் போல மற்ற பிள்ளைகளை இழுத்துட்டு போனான். மறுநாள் முத்தாயி வந்தா. பாலா, பாலா. இன்னைக்கு வரமாட்டான். முத்தாயியோட குரல் அடுத்த வீட்டுல கேக்குது. சங்கர், நேரமாகுது. மணி, கௌரி, ராமு. முத்தாயி போயிட்டா. 3வது நாள் முத்தாயி வந்தா. பாலா, பாலா. இன்னைக்கும் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு ஆயா. அந்த குழந்தையின் தாயோட குரல் தொண்டையை அடைச்சுது. சங்கர், புறப்படலையா? மணி, கௌரி, ராமு. சீக்கிரம். அந்த எந்திரம் இப்படியே நகர்ந்தது. 4, 5, 6 நாட்களும் ஓடிடுச்சு. 6வது நாள் இரவு இவனுக்கு ஒரு கனவு வந்தது. அன்னைக்கு நாள் பூரா மழை பெஞ்சிட்டே இருக்கு. மழைனா சாதாரண மழை இல்லை, அடமழை. அந்த தெருவெல்லாம் வெள்ளம் வந்து அங்கேயும் இங்கேயும் பாயுது. அந்த வெள்ளத்துல தலைவிரி கோலமா முத்தாயி வர்றா. முத்தாயி முதுமை கோலத்துல வரல, நடுத்தர வயதுடைய ஒரு பெண்ணா வர்றா. ராசா, ராசா அப்படின்னு எல்லா திக்க பார்த்தும் கதறினான். எல்லா இடத்துலயும் நின்று புலம்புனான். ராசா, ராசா அப்படின்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு தண்ணியில விழுந்து புரண்டு எங்கேயோ ஓடுறா. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அதோ முத்தாயியும் ஓடுறா. இடுப்பளவு இருந்த நீர் மார்பளவுக்கு உயர்ந்துருச்சு. கைய அகல வீசி பாஞ்சு பாஞ்சு போறா. வெள்ளத்துல முழுகி போயிட்டா. கொஞ்ச நேரம் ஒரே நிசப்தம். அடிச்சு பிடிச்சு வந்த வெள்ளம் மாயமா வடிஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு. நீரோடினதுனால ஈரம் பதிந்து வரி வரியா அலையலையா வெள்ளத்தோட சுவடு படிந்த மணல் வெளியில ஒரு இளம் சிறுவனை மார்போட அணைச்சு வச்சு அழுதுட்டு இருந்தா முத்தாயி. அவ மடியில கிடந்த அந்த சிறுவன் பாலனை போலவே இருந்தான். நீர்ல விரைச்சு போயிருந்த அந்த சிறுவனோட கையில ஒரு தூண்டில். அவ மீன் பிடிக்க போயிருந்தானாம். தண்ணியில போவாத போவாதன்னு சொன்னேனே கேட்டியான்னு முத்தாயியோட ஓலம் வயித்த கலக்குச்சு. திடுக்குன்னு கண்ணை முழிச்சிட்டான். கனவு கலைஞ்சிருச்சு. உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குச்சு. ஜன்னலை திறந்து பார்த்தான். இருள் விலகாத விடியற்காலை நேரம். பாலன் வீட்டு முன்னாடி முகம் தெரியாத பலர் இருக்கிறத பார்த்தான். அந்த தெருவே ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பாலனோட தாயின் அழுகுரல் கேட்டது. அவனுக்கு ஒன்னும் புரியல. இதுவும் கனவா இருக்கக்கூடாதான்னு அவன் மனசு கிடந்து தவிச்சுது. தலைய ஜன்னல்ல முட்டினான். வலிச்சுது. ஆமா, இது கனவுல, நிஜமேதான். ஐயோ பாலா. அந்த காலனில இருக்கிற அந்த மணிக்கூண்டுல 9 மணி அடிச்சுது. தெருவுல ஜனங்கள் நடமாடிட்டு இருந்தாங்க. பாலன் வீட்டுல ஜனங்கள் நிறைஞ்சிருந்தாங்க. முத்தாயி வந்தா. பாலன் வீட்டு வாசல்ல வந்து நின்னா. பாலான்னு கூப்பிடல.
அசையாம வெறிச்சு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தா. முத்தாயிய பார்த்ததும், ஆயா நம்ம பாலா போயிட்டானே, நம்ம பாலா போயிட்டானே அப்படின்னு அலறிட்டே கீழே விழுந்து கதறினா பாலனோட தாய். முத்தாயி அதே இடத்துல நின்னுட்டு இருந்தா. அவ கண்ணுல எத்தனை மேகங்கள் குடிக்கொண்டிருந்துச்சோ. கண்கள்ல கண்ணீர் மழை பெருகிட்டே இருந்தது. அவ ஒரு வார்த்தை கூட பேசாம மரமா நின்னா. மழை பெஞ்சது. கொற்ற மழையிலையும் முத்தாயி அப்படியே நின்னுட்டு இருந்தா. நேரம் போயிட்டே இருந்தது. இவனும் கனத்த இதயத்தோட படுக்கையில போய் விழுந்தான். பாலாவுக்காக, அவனோட மரணத்துக்காக வருத்தப்பட்டான். அன்னைக்கு முழுக்க அவனுக்கு நாளே ஓடல. ஒரு சமயம் அழுகை சத்தம் ஓங்கி கேட்டுது. ஆமா, பாலாவை தூக்கிட்டு போறாங்க. இவன் அதை பார்க்க விரும்பல. ரொம்ப நேரம் கழிச்சு ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான். முத்தாயி அப்பவும் நின்னுட்டு இருந்தா. அவளை யாருமே கவனிக்கல. இவன் மட்டும்தான் கவனிச்சான். அது அவளுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. சடக்குன்னு திரும்பி அவனை பார்த்தா. அவளோட கண்களையே அவன் அன்னைக்கு தான் முதலா பார்த்தான். ஒரு குழந்தையோட கண்கள் போல இருந்தது. கண்ணீர் ததும்பிட்டு இருந்தது. பாலான்னு இவனோட உதடுகள் முணுமுணுத்தது அவளுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. பாலா மீன் பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு இவனை பார்த்து சொன்னா முத்தாயி. இவனுக்கு திடுக்குன்னு இருந்தது. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவ அடுத்த வீட்டை பார்க்க நடந்தா. சங்கர், நேரமாகிடுச்சு, புறப்படலையா அப்படின்னு அவளோட குரல் கேட்கும்போது காலனில இருந்த மணிக்கொண்டு 4 முறை அடிச்சுது. ஆமா, மாலை 4 மணி. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மணிக்கூண்டோட ஓசை மட்டும் நல்லா புரிஞ்சுது. அவள் எந்திரமல்ல, 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 எந்திரமல்ல. இதோட இந்த கதை முடிஞ்சுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.